all 7 times the team has won. And the Mari or match winner when he gets 100 is so dangerous after 50. Probably one of the most dangerous batters in the world cricket. I think the trick they missed is Sunil Narine minute kandu mudichirukonu avana podu or 4 overs. Chika, in all honesty, I feel this match would have been won much easier if they had sent Shimron Hetmeyer and Roman Powell before itself. You just hang on, your time எப்போ வரும் டக்குன்னு தெரியாது, அப்போ மொமெண்டம் போது அப்ப எடுத்துக்கோணும். So அந்த டைம்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 7 ஓவர்ஸ்லயே உங்களுக்கு 3 விக்கெட் வந்திருந்தா தென் உங்களுக்கு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு அஸ்வின் அனுப்பலாம். The things are going வேணும், கோழி அமுக்குற மாதிரி அமுக்கணும், ஸ்ட்ராங்கிள் பண்ணணும். இனிமே நீங்க சேஃபா இருக்கணும்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுனீங்கன்னா 225 மேல அடிச்சாதான் சேஃப். நீனா இவ்வளவு வேர்ல்ட் கிளாஸ் போலரா மிட்லண்ட் லெக்ல ஃளைட் பண்ணி போட்டு அக்ராஸ் லைன் ஆடி டாப் பைட் பண்ண வைக்கலாமே. Hi guys, welcome to Chiki Chika. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. கோயிந்தா. Hey. Hey. சிக்கா நேத்துக்கு ஆர்ஆர் வின் பண்ணணும்னு சொல்லும் போது ஏதோ இப்படி ஒரு ஆக்ஷன் காமிச்சீங்களே, என்ன ஆச்சு அந்த ஆக்ஷனுக்கு? Anyway, what a victory. Actually, Rajasthan Royals, Josh Butler, Josh the boss. 50 வரைக்கும் ஒரு என்னடா இது மேட்சே விட்டு போயிடுச்சே அப்படின்னு நினைச்சோம். பட் ஆஃப்டர் 50, 7 times he's got hundreds, Chika, in the IPL. All 7 times the team has won. அந்த மாதிரி ஒரு மேட்ச் வின்னர் when he gets 100 is so dangerous after 50. Probably one of the most dangerous batters in the world cricket after 50. சுனில் நரேன் என்ன சீக்கா இது? சுனில் நரேனோட பேட்டிங் அதை பத்தி டெஃபினட்டா பேசுவோம். கேகேஆர், where did they go wrong in the bowling? Are they also bowling with only 2 bowlers, Narine and Varun Chakravarti? That's a big question. 79 of 30 balls and they have lost all the wickets. அவங்க கரெக்டா ரோமன் பால் அந்த ஒரே ஒரு ஓவர் சுனில் நாராயண் டார்கெட் பண்ணா அங்க வந்தாங்க மொமெண்ட் வந்து. பட் அப்ப கூட அதிக லாஸ்ட் 3-4 overs ஜார்ஜ் பட்லர் alone had to score about, if I'm right, about 50 runs or something like 54 runs, if I'm right, 54 runs last 3 overs. 38 runs அவரே he had to hit on his own. அதான்டா புரியவே எனக்கு, எப்படி கோட விட்டாங்க, எப்படி பண்ணாங்க கேகேஆர் புரியவே எனக்கு. I think the trick they missed is சுனில் நாராயண் மினிட் கண்டு முடிச்சிருக்கணும் அவனை போட ஒரு 4 overs அங்க. அண்ட் வருண் சக்கரவர்த்தி முன்னாடி கொண்டு வந்திருக்கணும். அவன் பயந்துட்டான் வருண் சக்கரவர்த்தி எது கொடுக்கறதுக்கு. எஸ், ஒரு ஓவர் ஒரு 12 ரன் கொடுத்தா வருண் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு வருண் சக்கரவர்த்தி கட் பண்ணிட்டாங்க. He actually bowled a decent last over, Chika. லாஸ்ட் ஓவர் பிரமாதம் போட்டா அது லாஸ்ட் ஓவர் முன்னாடி கொடுக்கவே இல்லையா அவனுக்கு. 4th ஓவர் அப்பவே கொடுத்துருக்கணும் இல்லையா? He got 2 wickets. He bowled very well. Varun Chakravarti and Sunil Narine, both of them bowled brilliantly. And ரெண்டு பேரும் கட் பண்ணி பாரு கட்சியில வரும். அவன் பாரு சுனில் நாராயண் 2 for 30, Varun Chakravarti 2 for 36. Fantastic considering where all the others. அவங்க டீம்ல 5 bowler எடுத்துக்கோ, இந்த டீம்ல 4 bowler எடுத்துக்கோ, எக்ஸப்ட் அவன் பேர் என்ன போல்ட். 3 பேர் தான் bowling போட்டாங்க இன்னைக்கு. போல்ட் வருண் சக்கரவர்த்தி. In all honesty, that we shouldn't be harsh on Harshit Rana, Chika. ஏன்னா அந்த first 2 overs he bowled really well. அந்த லாஸ்ட் first 3 overs he bowled really well actually, Harshit Rana. அந்த லாஸ்ட் ஓவர்ல தான் where he got hit and the Josh Butler. Correct. I mean, it happens to anybody, but I thought yeah, Harshit Rana bowled brilliantly. I really thought he bowled well. Varun Vaibhav Arora started brilliant. Macha, they have started bowling brilliantly except Mitchell Stark. Everybody else bowled brilliantly for them. Except Mitchell Stark, everybody bowled brilliantly for them. இது எங்க எப்படி திரும்பிச்சுன்னே மேட்ச் தெரியல. அதான் போஸ்ட் மேட்ச்ல சொன்ன மாதிரி பட்லர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நீ சொன்ன மாதிரி நீ தான் சொல்ற ஃபர்ஸ்ட் 50 runs தடவையும் தான் பட்லர். பால் சரியா படல, மிடில் படல, எட்ஜ்ல போறது இங்க வந்து. பட் he just hung on. He just said, I just hang on. சங்கக்காரா சொன்னான், you just hang on, your time எப்போ வரும் டக்குன்னு தெரியாது, அப்போ மொமெண்டம் போது அப்ப எடுத்துக்கோனா. But still the question is, the greatness of Butler is he had believed that he can win the match. அதான் எனக்கு புரியவே இல்லை எனக்கு. How great the guy is, amazing. Just the boss. 79 of 30 balls, he believes that he can win the match. போல்ட் அந்த சைடு ஆவேஷ் கான் பேட்டிங்கே வராம விட்டா சேலங்க. இதை வச்சு பாரு வின் பண்ணா பெரிய விஷயம். I mean, amazing. 7th century. Josh really are the boss. Because இந்த மாதிரி நான் பார்த்து கிடையாது. And chasing நத்து எங்க 180 chasing record total, Chika. It's a joint record total. 224 highest run chase. Match the highest run chase. Yeah, joint record total அதான். இதுக்கு முன்னாடி பண்ணதும் RR தான். அதுதான் இங்க ஷார்ட் லட்சங்கடா அந்த இவன் அடிச்சதுதான் அது ராகுல் துவாத்தியா. ராகுல் பட் தென் இது மறக்காத வச்சா ஃபர்ஸ்ட் பால்ல 20th பால் வரைக்கும் ஆடி இருக்கான் இவன். ஃபர்ஸ்ட் 50 ரன்ஸ் தடவையும் தான்.
next 50 runs எங்க வந்து, but actually speaking, no, பாரு 107 of 60 balls, strike rate 178. But honestly speaking, I think the Roman Powell's knock was அது ஒரு catalyst knock மச்சான். அது not many people have not really speaking about it. அந்த knock தான் changed the game. அந்த ஒரு சுனில் நாராயண் அவன் சொன்னா I will take on சுனில் நாராயண் டிசைட் பண்ணாம that over changed the game. என்னோட ஒப்பீனியன் அந்த ஒரு ஓவர் தான் சேஞ்ச். I think that was the 16th over if I'm right. Yeah. 17th over. அதுக்கு 16th ஓவரே 17 ரன்ஸ் வந்து அது இவனை போட்டு அடிச்சாங்க, ரசல் போட்டு அடிச்சாங்க. ரசல் ஒரு 17 ரன்ஸ் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் ரசலுக்கு போடவே போல. அதுக்கப்புறம் இவன் வந்தான் சுனில் நாராயண் அடிச்சான் தெரியுமா? ஆமா, இவன் சுனில் நாராயண் அடிச்சா அங்கே தான் வந்தது. அங்கே சுனில் திருப்பி உள்ளே வந்து போலிங் போட்டார். ஒரு ஓவருக்கு வந்தான் போலிங் போடுறதுக்கு. And Roman Powell, I will take him on. And I think that was a game changer. And I think Roman Powell on a small cameo 26 runs was a very, very crucial 26 runs. Ani மறக்கவே மறக்காத. I thought, நான் இது வந்து ஆனஸ்டா சொல்றேன், நம்ம ஹாஃப் டைம்ல இருக்கும் போது இல்ல, நான் வந்து ஆக்சுவலி பீடாக் கிட்ட மெசேஜ் பண்ணி சொன்னேன், KKR are actually 10 runs short in மாட்டிக்க போறாங்கன்னு. I know it sounds unbelievable, but this is the honest to God truth. நம்மளப்பா 35 overs these guys are winning us. 35 overs இவங்க winning இவங்க. Chika, in all honesty, I feel this match would have been won much easier if they had sent Shimron Hetmyer and Roman Powell before itself. Parag out ஆமோதே நீங்க அமிச்சுதானே. ஏன்னா Parag out ஆமோது ஆல்ரெடி ஒரு 10 ஓவர்ல இவங்க வந்து 110 பக்கத்துல வந்துட்டாங்க. ஏன்னா Parag also played a blinder 34 or 14. So that also got the net run rate 100 runs. அந்த அப்பவே நீங்க பவல் அண்ட் சிம்ரான் ஹெட்மயர் அடிச்சிருந்தா மொத்திருப்பாங்க சீக்கா. 1 ஓவர் ஸ்பேன்ல கூட முடிச்சிரலாம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 11 12 ஓவர்ஸ் ஆன் டார்கெட்ல இருந்தாங்க. நீ வெரி கரெக்ட். அது பராக் ஆடுச்சுனா ஆன் டார்கெட் எப்படியோ அவங்க 10 ரன் 11 ரன்ஸ் வந்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு அவங்க அஸ்வின் அம்சாங்கனே தெரியல பேட்டிங்க்கு. அஸ்வின் came and ate up some balls. See, it's a wrong move. அப்ப ஹெட்மயர் வந்தா he would have got some time to settle and then hit or Roman Powell. அஸ்வின் அவுட் ஆனா பவல் அடுத்த பால் ஹெட்மயர் அவுட் ஆனா அதுக்கப்புறம் pressure started building up. I think you're right. I think the Ashwin coming up the bat, yes, once in a while it will click, but they can't do it very consistently. என்னோட opinion அதான்பா. Ashwin coming up to bat should be used only when 3 wickets fall in the power play Chika. நீங்க பாருங்களா அந்த ரெண்டு மேட்சும் he came up to bat when 3 early wickets fell. So அந்த டைம்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 7 ஓவர்ஸ்லயே உங்களுக்கு 3 விக்கெட் வந்திருந்தா தென் உங்களுக்கு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு அஸ்வின் அனுப்பலாம். இந்த டைம்ல when Parag got out, the score was already 110 for 2. Jaiswal started brilliantly, failed to convert. Then Parag took over. Parag என்ன வச்சிகா ஒரு வேற லெவல் கான்ஃபிடன்ஸ்ல பேட்டிங் ஆடின்னு இருக்காருன்னு தெரியுது. At the same time probably got out because of that over confidence also. Sanju Samson came in, he couldn't get going, but then that Parag and Butler partnership was very crucial. நான் என்ன பண்ணிருப்பேனா சீக்கா, பராக் அவுட் ஆன அப்புறமே இல்ல த்ரூவ் ஜுரேலோட பெஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல தான் வந்திருக்கு சீக்கா. அவரோட பேட்டிங் நீங்க பெஸ்ட் பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் தி எண்ட். சோ ஐ வுட் ராதர் சென்ட் ரோமன் பவல் ஆர் ஷிம்ரான் ஹெட்மயர் ரைட் ஆஃப்டர் பராக். உங்களுக்கு அவ்வளவு பேட்டிங் இருக்கும்போது and then use ஜுரேல் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஃபினிஷிங் ஜுரேல் வெச்சுக்கலாம். நீ ஃபினிஷிங் ஜுரேல் வெச்சுக்கலாம். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் 2-3 மேட்ச் ஜுரேல் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தான். and அவன் சொன்னா ரோமன் பவல் போஸ்ட் மேட்ச் சொன்னானே, I'm going to tell the management, I play at number 4 for West Indies. I'm the captain of West Indies. If you think the West Indies team is good, I'm good enough to play at 4 wins. Please send me at 4. அப்படி சொன்னானே பையனே. அவன் சொன்னான் போஸ்ட் மேட்ச் சொன்னானே. Roman Powell very honestly said, and he said நான் போய் கெஞ்ச போறேன். சுனில் நாங்க எல்லாம் கெஞ்சாது அவன் சொல்லியாட்டு. I've already told Bravo, I've already told Nicky P. எல்லாத்தையும் சொல்லிருக்கேன். போலாட்டி சொல்லுங்க ப்ளீஸ் ஆட சொல்லு வெஸ்ட் இண்டீஸ் ஆட சொல்லு. அவன் தான் சொல்லிருக்கானே. Yes, I don't know what the future holds சொல்லி வச்சிருக்கான் சுனில். For all you know, he might play the T20 World Cup. But coming back to Roman Powell, you said very rightly, Hetmyer should come up the order, and then what do you call Roman Powell, and then maybe Jurel, and then Ashwin. I think they're messing up the winning points. Let's be very clear. Today they just got away with it. Thanks to some Stark like Yenada, international bowler, 4 hours 50. Yenada. நீங்க சொன்னீங்களா அந்த 7.5 crores given back. வைபவ் வரோரா வந்து சூப்பரா ஏர்லியா சமத்தான் இவனை போட்டு அவன் பேர் செம டெலிவரி. அஷித் ராணா ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பிரமாதமா போட்டிருக்கான். அந்த மாதிரி சமயத்துல ஸ்டாருக்கு வந்து 4 ஓவர் 50 ரன் கொடுத்தானா இங்க பாரு. அண்ட் சுனில் நாராயண் ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல பவுண்டரியே கொடுக்கல. உங்களுக்கு ஒரு ஸ்டாட் தெரியுமா சீக்கா? உங்களுக்கு ஒரு ஸ்டாட் தெரியுமா? Roman Powell achieved the first boundary of Sunil Narine in the entire IPL. இந்த Calcutta.
First Varun Chakravarti the first 2 overs were miserly, 10 runs on 1 wicket already, 2 wickets already, 2 overs la. And அவங்களா இவங்களா விக்கெட் எடுத்து போடுறாங்க. டேய் ஸ்டார்க் உனக்கு 25 கோடி ரூபாய் கொடுத்து என்னடா நான் bowling போடுற நீ. இதெல்லாம் bowling அட போற நீ வந்து. ஒரு இன்டர்நேஷனல் bowler சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டு ஏதோ ஒரு மேட்ச் 3 விக்கெட் எடுத்தா சரி போர் பை வேற ஆச்சு சான்ஸே கிடையாது நீ. அங்கதான் எபிசோட். They have started, they have Russell இவங்களலாம் வெச்சிட்டு they are losing out na. I won't blame Harshit Rana, I won't blame Vaibhav Arora, I won't blame Varun Chakravarti. அவன்கிட்ட போய் கடைசி ஓவர் பா நீ போடுறான்னு சொன்னா அவன் திலீப் லாஸ்ட் பால் வரைக்கும் எடுத்துட்டு போனதே பெரிய விஷயம் வருண் சக்கரவர்த்தி. Actually, I thought KKR were probably overconfident and they didn't expect this. அங்கதான் மிஸ்டேக் பண்ணாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, when the things are going வேணும் கோழி அமுக்குற மாதிரி அமுக்கணும், ஸ்ட்ராங்கிள் பண்ணணும். அங்க சுனில் should have continued bowling the 4th over. வருண் சக்கரவர்த்தி அப்படியே 4th over போட்டுதானா அப்புறம் ஸ்டார்ட் would have been better. நடுவுல ஹர்ஷித் ராணா ஒரு ஓவர் தள்ளி விட பாத்துடலாம், வைபவ் ஒரு ஓவர் தள்ளி விட பாத்துடலாம். அங்க ட்ரை பண்ணதுமா அங்க ரன்ஸ் போச்சாங்க. யா டாக்கிங் அபவுட் சுனில் நரேன் நீங்க பேசினீங்க பாத்தீங்களா இல்லையா? ஐ மீன் his bowling gets overshadowed because right now his batting chica. ஏன்னா சுனில் நரேன் இந்த bowler யோசிச்சு பாருங்களேன், 3வது மேட்ச் ஹோம் மேட்ச், இந்த மேட்ச்ல தான் ஃபர்ஸ்ட் வாட்டி பவுண்டரி கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி 2 மேட்ச்ல பவுண்டரியே கொடுக்காம போட்டிருந்தாரு அந்த கிரவுண்ட்ல, பொட்டி கிரவுண்ட்ல. சோ his bowling 2 விக்கெட் and his batting now is batting என்ன ஆச்சுனே தெரியல. சுனில் நரேன் இந்த பேட்டர் ஸ்பின்னர் போடவே முடியல, ஃபாஸ்ட் பவுலரும் போட முடியல. தி ஒன்லி சான்ஸ் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல ஏதாவது ஸ்விங் பண்ணி எடுத்தாதான் அந்த மாதிரி. பட் he was also lucky, a lot of missed time shots கரெக்ட்டா நடுவுல போய் விழுந்தது. it was his day. but his day அனி கரெக்ட்டா ஆறாம் அனி அவன் பார்த்தனா கரெக்ட்டா அடிக்கிச்சே ஸ்ட்ரைட் அடிச்ச பிஎஸ் இந்த ஃபீல் லாங் ஆன் நடுவுல அடிக்கிறான், இல்லனா நேரா கிளியர் பண்ணிடுறான். புரிஞ்சுக்கோ நீ, அவன் வந்து கரெக்ட்டா சென்சிபிளா ஆடுறான். அக்ராஸ்ல நான் ஒரு பால் ஆடல. அண்ட் அஸ்வின் சரி, இவன் அஸ்வின் ரொம்ப தப்பு பண்றான். டே அஸ்வின் மச்சான், நீனா இவ்வளவு வேர்ல்ட் கிளாஸ் போலர்ரா, மிட்லண்ட் லெக்ல ஃளைட் பண்ணி போட்டு அக்ராஸ் லைன் ஆடி டாப் பைச் பண்ண வைக்கலாமே. சுனில் நரேன் எல்லா பாலும் அவுட் ஆப்ஷன் போட்டுட்டான். And that means you can see the ball, you're feeding him out of stump. You're only hoping that he'll take an edge and probably get coined at point and or hope like any. On any other day, one of those chances could have gone to the hand, Chica. Ani. But என்ன ஆச்சு கடைசில? What is the end result? அது நீ சொல்லலாம். நீ அதுக்கு நான் என்ன சொல்றேன், நீ ஸ்டம்ப்ல போடு. சுனில் நரேன் ஸ்டம்ப்ல போடுதான் விக்கெட் எடுத்தான். ஸ்டம்ப்ல போடுதான் விக்கெட் எடுக்கிறான். வருண் ஸ்டம்ப்ல போடுதான் விக்கெட் எடுத்தான். ஸ்டம்ப்ல போடுதான் விக்கெட் எடுத்தான். அது ஸ்பின் தான், நீ ஸ்டம்ப் போடு. அவன் லெட் பிளே அக்ராஸ் லைன், அப்ப டாப் பைச் வாங்கி இருக்கல. அவன் மிட் விக்கெட் அடிக்க போயிட்டு டாப் பைச் வாங்க சான்ஸ் இருக்குல்ல. as an off spinner you could turn the ball from midland leg or middle stump to off stump போடு, middle stump வெளில போச்சா டாப் பைச் சான்ஸ் இருந்துனா அஸ்வினுக்கு. I am very surprised why he went into the negative tactics. It was pure actually, negative tactics. Even I was surprised, Chica. Very negative tactics. Yeah. You're bowling all the ball wide out of stump and hoping for the batsman will make a mistake. அவன் அது எப்படியா நம்பர் கவர்ஸ் மேல 6 அடிக்கிறான், இல்லனா லாங்கா மேல 6 அடிச்சான். அதே அஸ்வின் ஸ்ட்ரைட்ல 4 அடிக்கிறான், 6 அடிக்கிறான். 109 of 56 பெஸ்ட் பார்ட்னர் ரெண்டு one of the world's best spinners போட்டு சாத்திட்டாங்க அவங்க போட்டு. யாரு அந்த சைடுல? இவன் அவன் பேர் என்ன, சேஹல். அவனையும் போட்டு பின்னிட்டாங்க. சோ 2 பேரும் போட்டு பின்னிட்டாங்க. அவங்க சைடுல போல்ட் வந்து அங்க பாரு, சேஹல் 4 over 54, அஸ்வின் 4 overs 49. ஆவேஷ் கான் ஆவேஷ் கான் இந்த போல்ட் போலிங்னால அவங்க கழிச்சு. ஆவேஷ் கான் நீங்க நல்லா போட்டாரு Chica. பிரமாதா போட்டா நீங்க. I thought he bowled well. I thought so. Ashwin, I thought he became very negative. It's a negative mindset. ஆடவே கூட youngsters. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டு உங்களுக்கு உங்க கையில விந்தருக்கு, அஸ்வின் கையில விந்தருக்கு. என்னடா மச்சான் 500 டெஸ்ட் விக்கெட், T20 one of the most economical bowlers, one of the best bowlers in white ball cricket is Ashwin. அவன் தில்லுக்கு கூட மேல நம்ம மிடில் ஸ்டம்ப்ல போட்டு ஃளைட் பண்ணி அஸ்வின் எடுக்கப்பா. நான் நல்லா போட்டேன். மிடில் ஸ்டம்ப்ல ஒரு பால் போட்டேன், ஒரு ஓவர் கன்சிஸ்டன்டா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போனா சுனில் சுத்தி அவுட் ஆயிருப்பான். அஸ்வின் மிட் விக்கெட் அடிக்க பால் அவுட் ஆயிருப்பான். இவன் ஆயிட்டா 100% across the line ஆடி either LBW bowled இல்லாட்டி கூட he hit him for a couple of sixes. ஒரு 2 6 போயிருக்கும். அதே 6 தான் இப்ப கொடுத்திருக்காங்க. அதே 6 4 தான் இப்பவே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 2 6 4 கொடுத்தா பட் 3 பால் அவுட் ஆயிரு, மூக்கு மேல போயிடும் அவனுக்கு. But then KKR ஓட பேட்டிங் நம்ம பார்த்தோம் Chica. Even they are making a mistake in Tona Chica. That Raghuvanshi play is showing real class. Number 3 la that boy has a lot of talent in Kamigra. Under 19 cricketers and the Trent Bolt and the 3 cover drive la samaya irundhudu Chica paakradhukku or traditional cover drive. He seems to be good. He's a good find, another good youngster they found la. It's very good for the IPL. But anga Raghuvanshi out aanaprom la எனக்கு இப்போ ஒரு கேள்வி இருக்கு Chica.
I know Shreyas Iyer is the captain, but don't you think even during that time, ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் Andre Russell and Rinku Singh, why are you keeping it so late? You should send them after 10 overs. ரிங்கு சிங் என்ன பண்ணிட்டாங்க, நீ ஃபினிஷர் 16 20 ஆடணும்ட்டாங்க. நாட் அட் ஆல். ரிங்கு சிங் கேன் கம் அட் ஆக்சுவலி சொன்ன மாதிரி ஆடுனது பாவம் 9 balls 20 runs. ரிங்கு சிங் should have come at number 4 or number 5 மேல ஆடக்கூடாது ரிங்கு சிங். வெங்கடேஷ் ஐயர்லாம் அதுக்கப்புறம் ஆண்டி ரசல். நீ ரிங்கு 4 5 அனுப்பு. Shreyas Iyer மேல ரிங்கு அனுப்பு. இவன் அனுப்பு. After 10 overs எனக்கு தெரிஞ்ச ரிங்கு சிங் should walk in, Chika. Rinku Singh is a player who can take the game away from you from the say 8th over 9th over itself. He is not only ஏதோ நம்ம ஊர்ல ஒரு செட் மைண்ட் செட் வச்சுட்டாங்க மச்சான், நீ பினிஷரா, நீ 17 18 19 20 தான் ஆடணும் அப்படின்னு. ரிங்கு சிங் ரசல்லாம் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா ஒண்ணு இல்லைன்னா Shreyas அடிக்க போயிரு, டங்கு அடிக்க போயிரு அந்த பொசிஷன்ல. அதுவும் பண்ணல Shreyas. தடவிட்டு ரிங்கு சிங் உள்ள விடு. ஏன் ரிங்கு சிங் வெயிட் பண்ணிட்டு இருக்க? ரிங்கு சிங் ஆட சொல்லு. அதுக்கப்புறம் ரிங்கு சிங் இஸ் நாட் he is a brilliant runner between the wickets, and you are actually what you know what you're doing, you're spoiling his career also. End of the day அவன் இந்தியாக்கே நம்பர் 4 நம்பர் 5 எல்லாம் ஆடி நிறைய ரன் அடிச்சான். மறக்காத, இந்தியா 5 ஆடி ரன் அடிச்சிருக்கான், வின் பண்ணி கொடுத்திருக்கான் இந்தியாக்கு. சவுத் ஆப்பிரிக்கால போய் வின் பண்ணி கொடுத்திருக்கான். மறக்காத, சவுத் ஆப்பிரிக்கால கேகேஆர் க்கு சீக்கா அட் நம்பர் 5 தான் சீக்கா சூப்பரா இருந்தா. அதான் 5 no he should play 10th over வந்தா பரவாயில்லை, 10th over வரட்டும், 9th over வந்தா வரட்டும், 9th overல ரிங்கு சிங் is so good. அதை விட்டுட்டு இவங்க ஐ திங்க் தே ஆர் ஆல் மேக் ஏதோ ஒரு எல்லாம் ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க மாச்சா. ஃபினிஷர்னா 17 18 19 20 தான். அது ஒரு செட் கேம் பிளான்ஸ்லாம் போ. அங்கதான் the whole difference happens. Lesson for all youngsters who have been watching this match. Youngsters யாரெல்லாம் பாக்குறீங்க, because I'm sure a lot of youngsters aspiring cricketers are watching our Chicken Chika channel. They are youngsters, never give up. அவன் பாத்தீங்களா அந்த மாதிரி சமயத்துல ஜாஸ் done unbelievable. கரெக்டா சொன்னா என்ன வேணா நடக்கலாம், நீங்க அப்படியே ஹேங் ஆன். கஷ்டமான சமயத்துல லைஃப் ஒரு லெசனே தான். when you are going through tough times, just hang on. எங்க உங்களுக்கு பிரேக் த்ரூ கிடைக்கும், அந்த பிரேக் த்ரூ சந்தரிசாக்கு பூந்து you will capitalize on it. and Butler மச்சான் ராமன் பவுல் அவன் முடிச்ச உடனே எப்படிடா ஆடினான். அதுக்கப்புறம் அவனை வந்து ஸ்டில் 54 runs to go. அதுக்கப்புறம் ராமன் பவுல் அவுட் ஆன எவ்வளவு இருந்தாரு? இல்ல ராமன் பவுல் அவுட் ஆகும்போது 38 runs required. சோ அப்ப நான் 38 runs சொந்தமா அடிச்சிருக்கேன். 38 runs. So whatever it is, 38 runs என்னால அடிக்க முடியல. 19th over ஹர்ஷித் ராணா தான சீக்கா மேட்சே கம்ப்ளீட்டா மாறிச்சு. that 19th over ஹர்ஷித் ராணா went for all I think 26 ஒரு டாட் 6 4 6 I don't know ப்ரொடியூசர் கரெக்ட்டா லாஸ்ட் ஓவர் 9 தான் லாஸ்ட் ஓவர் படிச்ச 9 runs தான் இருந்தது எனக்கு. 9 runs தான் வந்தது. 9 runs. So imagine guys, anything can happen in life. You just wait, hang on when you are going through tough times. Cricket ஆ இருக்கட்டும், பேட்டிங் ஆ இருக்கட்டும், லைஃப் ஆ இருக்கட்டும், it's a life lesson today what we learned from Butler. When you are going through tough times, you have to have belief in yourself. And what Butler do, அவன்கிட்ட கையில சரக்கு இருக்குன்னு தெரியும். He knows he has the stuff. He knows he has everything. Only thing that first 50 runs he was not getting going. சரியா பண்ணலாம் அவனுக்கு first 50 runs. And அந்த சைடு விக்கெட் வந்து போறாத வரைக்கும் வீடு ஒரு மாதிரி ஊர்வலம் மாதிரி 69 ஓவரா போயிருந்தாங்க. அந்த சைடுல ஊர்வலம் மாதிரி ஓவரா போயிருந்தாங்க. அப்பவும் திங்க் பண்ணி வந்தா அவனுக்கு எங்கேந்திரா எனர்ஜி வருது. 20 ஓவர் பேட்டிங் பண்றான் மச்சான், ஓடுறான், கட்சி ஓட முடியல அவனால. ப்ராப்பர் யூஸ் ஆஃப் இம்பாக்ட் சப் ரூல். he had a niggle, so அதனால வந்து ஒரு 20 overs fielding, the advantage of modern day, which begs me to ask this question Chika. What is a safe score today? நம்ம நேத்திக்கு பார்த்தோம் 287 SRH அடிச்சாங்க. RCB replied with 262. Is 225 the new? இனிமே நீங்க சேஃபா இருக்கணும்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுனீங்கன்னா 225 மேல அடிச்சாதான் சேஃப். 200லாம் பத்தாது அந்த மாதிரி ஆயிடுச்சா சீக்கா? அது 3 விக்கெட் தான். நீ மும்பை விக்கெட், பெங்களூர் விக்கெட், கல்கட்டா விக்கெட் தான். மீதி எல்லா விக்கெட்ல இந்த மாதிரி அடிக்க முடியாது. ஏன் சன்ரை ஹைதராபாத்ல பார்த்தோமே சீக்கா, அவங்க 277 அது ஃபர்ஸ்ட் மேட்ச் அணி. அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்லாம் பார்த்தல. அதுக்கப்புறம் 160 கஷ்டப்பட்டோம். சிஎஸ்கே 160 அடிக்கிறதுக்கு சன்ரைஸ் எஸ்ஆர்எஸ் கஷ்டப்பட்டாங்க சேஸ் பண்றதுக்கு. 160 165. சோ அது இந்த மாதிரி 3 விக்கெட் தான் நடக்கும். இந்த 3 விக்கெட் முளைச்சிருக்காங்க போட்டு பேட்டிங்க்குன்னு. மீதி எல்லா விக்கெட் இப்ப சென்னைலாம் இப்படி அடிக்க முடியாது. நீ டெல்லிலாம் அப்படி மீன் முல்லான்பூர்லயும் இப்படி அடிக்க முடியாது. நாளைக்கு ஆட போறாங்க ஜிடிசி இதுல அகமதாபாத் இப்படி அடிக்க. இதெல்லாம் ஒன்ஸ் இன் a while இப்படி அடிக்கும். It so happens in 3 days அப்படி ஆயிடுச்சு உனக்கு. சிஎஸ்கே மேட்ச் நம்மளுக்கு அங்க ஒண்ணாச்சு. இதுக்கப்புறம் இங்க பாரு லாஸ்ட் 3 days 4 செஞ்சுரி மச்சான். ரோஹித் சர்மா செஞ்சுரி,
நேத்திக்கு வந்து இவன் செஞ்சுரி, அவன் பேர் என்ன ஹெட், இன்னைக்கு இங்க 2 செஞ்சுரி. சோ நாளைக்கு ஒரு செஞ்சுரி வருமா இல்லையா? லாஸ்ட் 3 டேஸ்ல 4 செஞ்சுரிஸ். நாளைக்கு செஞ்சுரி வருமா இல்லையா? நாளைக்கு நான் சொல்றேன் இரு, நாளைக்கு மேட்ச் வச்சுக்கலாம். பட் ஆனா பாஸ் ஜாஸ் யூ ஆர் ரியலி தி பாஸ் மச்சான். அவன் தெரிஞ்சு எங்க அவன் எவ்வளவு காமா இருக்கான் பாத்தியா? அவன் அடிக்கவே இல்ல. சீக்கா லாஸ்ட் क्वेश्चन on this match. அவன் பேட்டிங் அடிக்கவே கிடையாது, அடிக்கிறதும் தெரியுது இல்ல நீ. எனக்கு என்ன புரியல. Last question on this match, couple of questions on this match is before we go to Sunil Narain's World Cup question, Jaiswal looking to come back to form but திருப்பி மிஸ் அவுட் ஆயிடுச்சு மச்சான். என்னைக்குமே சொல்றேன், எங்கெல்லாம் பால் கொஞ்சம் இப்படி மூவ் ஆகுதோ, எங்கெல்லாம் பால் டர்ன் ஆகுதோ, தேர் ஆல் டேஞ்சரஸ் டெலிவரிஸ். those who can turn the ball, those who can swing the ball are always dangerous bowlers. You saw the ball boom late slightly away from Jaiswal, he got out. It's not that his weakness, but when you're going through a bad phase like this, 24 of 12, 5 of 7, 10 of 6, 0, 24. He has 39, been getting 9. Good starts the last 3 games, Chika. He's not converted. Ani 39, he was staying there. Anna. Nah. But again, Ani, இன்னைக்கு ஆரம்பிக்கிறான். But then poor fellow, he wants to get out of the best. எப்படி அடிச்சு வெளில வந்துடணும்னு பார்க்கறான். இங்க probably Yashasvi Jaiswal himself has to learn from Josh Butler. Very good point. There's a great lesson for Yashasvi Jaiswal himself to learn from Josh Butler, his partner. Chika, எப்படி to come back into form எப்படின்னு. Yeah, Chika, just on that, just adding to that, நம்ம வெரி ஓன் ஆர் அஸ்வின் அவரோட ஒரு வீடியோ he did it with மைக்கேல் ஹசி இப்போ ரீசெண்டா பேசின்னு இருக்கும்போது இது பத்தி தான் கேட்டிருந்தாரு. இந்த பேட் ஃபார்ம்ல இருக்கும்போது நீங்க எப்படி how do you handle things in or செலெக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்க 30க்கு அப்புறம் தான் நீங்க செலக்ட் ஆனீங்க எப்படின்னு. ஸோ அப்போ he made one super point, Chika. He said sometimes நீங்க வந்து ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ணுவீங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணுவீங்க, அந்த டைம்ல வந்து அந்த ரிசல்ட் வராது. ஸோ he gave one very good example of how when you try hard to catch a butterfly you won't be able to catch it. ஆனா நீங்க சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா அதுவே வந்து உங்க மேல உட்காரும். அந்த மாதிரி நீங்க பட்லர் அதேதான் சொன்னா. He said Sangakkara told me don't try too hard, don't push too hard, don't try to be too hard on yourself, just leave it alone. Your break point will come, that break point make use of it. சொன்னான் Sangakkara சொன்னேன். இது போஸ்ட்மேன் பிரச்சனை அதேதான் சொல்லிட்டு இருக்கேன். Sangakkara use the same words. Don't try to force things when things are not going your way. First 50 runs, nothing was going Butler's way. Sangakkara keeps saying me the worst things you can do is to throw the wicket away. He tells me just stay there and sometime and the momentum will pick up. And he also used the exact word, don't force things at that particular situation. So never force the situation. He சொன்ன மாதிரி Butler அப்படின்னா அப்படி போகும், இப்படின்னா இப்படி போகும், கொசு பிடி பார்க்க அப்படின்னா கொசு போடும், அப்படின்னா கொசு பிடி போடும், அடிக்க முடியாது உனக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இது. டெஸ்பரேட்டா இருந்தா வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. சும்மா ஜாலியா இரு, போய் ஆடு. அவன் பட்லர் நம்ம ஜாலியா வேடிக்கை பார்த்தான், விக்கெட் விழுதா விழுது. அதுலயா அது ரோமன் அடிச்சு கொடுத்து ரோமன் தேங்க்ஸ் மச்சா, நானும் வரேன் மச்சா, கூட சேர்ந்து அவனும் சேர்ந்துட்டான். அவன் தான் ரோமன் நீ நடிக்கிறா நான் நடிக்கிறவா அப்படின்னா. ஸோ அங்க ஆரம்பிச்சது எடா போடியே இந்த ரோமன் பவர்ட்டே ஆரம்பிச்சது. ஐ திங்க் ரோமன் பவல் 15th ரன் அந்த இவனோட ஆரம்ப எவன் ஓவர் அடிக்க ஆரம்பிச்சான் ரோமன் பவல். ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ரே ரஸ்ஸல் ஓவர் 16th ஓவர், அதுக்கப்புறம் சுனில் 17th ஓவர். அதான் அங்கதான். ஸோ ரோமன் பால் பார்த்தா நம்ம ஊர் பசங்க, அவனுக்கு தெரியாத சுனில் எப்படி போடுவான்னு, அவனுக்கு தெரியாது எப்படி ரசல் போடுவான்னு. அவன் குவிக் ஃபயர் 26 லட்சம் அதை பார்த்தான் பட்லர். மச்சான் உனக்கு அடிக்கிறியா, நீ அடிக்கிறியா, நான் அடிக்கிறேன் அடிச்சுக்காங்க. See, ultimately self belief மச்சான். Believe in yourself, that's it. So youngsters பாத்துக்கோங்க. So Yashasvi Jaiswal உனக்கே ஒரு யங்ஸ்டர் மச்சான் லெசன் மச்சான். உன் பார்ட்னர்ட்ட போய் பேச பாரு மச்சான், பேச கூட வேணாம். அவன் நாக்கடி பார்த்து கத்துக்கோ மச்சான். நீனும் ரன் அடி பார்த்த மேட்ச். Anyway, moving on to the last topic before we move on is what do they do with Sunil Narain for West Indies, Chika? எல்லாரும் இதே கேள்விதான் கேக்குறாங்க. நான் சொல்றேன் ரோமன் பால் அவன் கேப்டன் சொன்னானே, அவன் ஸ்பீச்ல சொல்றானே. I have already kept on whispering in everybody's ears, including Sunil Narain's ears. I have already spoken to Bravo. I have already spoken to Nicholas Puran. I have already spoken to அவன் பேர் என்ன Pollard. அந்த மாதிரி all his friends, அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு. நான் இனி ஒரு விட்டா ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் விட்டான் Sunil Narain அவன் மிட் மேட்ச்ல. What do you think of the T20 World Cup? I believe you told Badri I'm going to sit at home and coolly watch அப்படின்னா no I don't know what the future holds for myself அப்படி சொல்றாங்க. அப்படின்னா ஒரு மாதிரி yes I'm available for selection. பரத தோல்ல is ready. ஐயோ
West Indies can be a very dangerous side playing at home. அவன் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல வந்தா நிக்கலஸ் போரன் இருக்கா, ரோமன் பவர், ரசல் இவங்க எல்லாம் மாட்டிக்கிச்சின்னு கொஞ்சம் பாரு வெஸ்ட் இண்டீஸ் எப்படி இருக்கும் பாரு. Oh, yeah, that's going to be exciting to watch actually. Anyway, எங்களுக்கு இந்தியா ப்ளீஸ் T20 வேர்ல்ட் கப் உங்க ஊர்ல நடக்குதுடா. ப்ளீஸ் ஃபார் வெஸ்ட் இண்டியன் சேக் அண்ட் ஃபார் our sake டா. I am a great West Indian cricket lover. சுனில் நாராயண் ப்ளீஸ் ஆடுறா, எங்களுக்கு ஆடுறா. டேய் நாராயணா, டேய் எங்களுக்கு ஆடுறா. சவுத் இந்தியன் நேம் வேறடா வந்து. இன்ஃபேக்ட் இன்னொரு வெஸ்ட் இண்டியன் கடப்பாரா வெயிட் பண்ணின்னு இருக்கான் ஜிகா. அந்த எல்எஸ்டி யூஸ் பண்ணல இன்னும் கைல் மேயர்ஸ். ஷமராஜ் ஜோசப் சைடா யூஸ் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அங்க வேற. கரெக்ட். ஷமராஜ் ஜோசப், சாரி. Yeah, so West Indies can spring a surprise. But anyway, moving on, let's look at the points table Chika ipo. 1v2, RR firmly placed on 1, 7ல 6 win. அவங்களுக்கு லிட்டரலா வந்து 2 விக்கெட் தான் வேணும் Chika குவாலிஃபை ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் 7 கேம்ஸ்ல they are sitting pretty much almost confirmed qualification with that victory. KKR moved to that group of 6 and 4. that இதுதான் Chika நீங்க இந்த செட் ஆஃப் மேட்சஸ் வந்து இஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஜிடில 6 out of 3, நாளைக்கு ஜிடி வர்சஸ் டிசி. ஜிடி வின் பண்ணனா 7ல 4, they'll also join the 4. DC can, if they win, they'll go to the 3 wins out of 7, and they'll also be saying நாங்க லாஸ்ட் 5 games out of 7 வின் பண்ணா எங்களுக்கு குவாலிஃபையிங் சான்ஸ் இருக்குன்னு. சோ இப்போதைக்கு mathematically all teams are still in with a shout, even including RCB. Anyway, RCB சரி வெரி குட். mathematically still possible Chika. அவ்வளவுதான் நான் சொல்றேன். mathematically சாலு கப் நம்மதேன்றது அவங்க வந்து வருஷம் சொல்றாங்க. அந்த ஃபேன்ஸ் நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. ஆர்சிபி ஃபேன்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். ஐயோ அதான் இப்ப நிறைய போயிட்டு இருக்கு. அதெல்லாம் விடுங்க Chika. அதாவது இன்னைக்கு ஆடவே இல்ல, ஆனா கூட அவங்கள வந்து நீங்க விட மாட்டீங்க பாத்தீங்க. இல்ல அந்த மீம்ஸ் போயிட்டு இருக்கு. எப்படின்னா அது ஒரு இருக்கும், இந்த சினிமா இருக்கும், அந்த கத்தர்னு ஒரு சினிமா இருக்கும். அந்த ஒரு சினிமால ஒரு கத்தர் அவன் போயிட்டு அவன் பேர்னா அந்த சனி தியோல் வந்து போய் மாட்டிப்பான், பாகிஸ்தான்ல போய் மாட்டிப்பான். போலோ பாகிஸ்தான் ஜிந்தாபாத், பாகிஸ்தான் ஜிந்தாபாத் ஆயிடுவேன். போலோ ஜிந்தாபாத் ஜிந்தாபாத், போலோ இந்தியா மொரதாபாத் எட்டி உரைப்பான். அதே மாதிரி இங்க வந்து இன்னைக்கு ஒரு பீம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா. ஒரு ஃபிளைட் வச்சேன், அவன் வந்து போலோ ஏதோ ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். அவன் ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் ஆக்சுவலா அண்ணா என் மாப்பிள்ள வரா அப்படின்வான். அவன் வந்து போலோ மும்பை இந்தியன்ஸ் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். உன் ஃபேவரட் டீம் என்னன்னு கேட்பான். அவன் ஆர்சிபின்னு அந்த பையன் மாப்பிள்ள, வரகால மாப்பிள்ள. உன் ஃபேவரட் போலோ எம்ஐ ஜிந்தாபாத், எம்ஐ ஜிந்தாபாத். போலோ சிஎஸ்கே ஜிந்தாபாத் ஜிந்தாபாத், சிஎஸ்கே ஜிந்தாபாத். போலோ ஆர்சிபி மொரதாபாத் எட்டி உதைப்பான். அவங்க வருங்கால பிரதர்ல அவன் உயர்ச்சவனே அவன் சொல்லுவான், சிஸ்டர் இவன் தான் அவனுக்கு சரியான மாப்பிள்ள, இவனை விடவே மாட்டான். ஆர்சிபியே விடல, உன்னை எங்க விட போறான், பொண்டாட்டி அடிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்வா. இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு. பட் எனிவே, மூவிங் ஆன், GT versus DC. Lot of injury concerns Gujarat Titans, but they still fought on Chika. நீங்க வந்து சொன்னீங்க good strain இப்படின்னு, but we saw Shubman Gill's captaincy very well led. One thing I give it to Ani, one thing நீ சொன்ன மாதிரி அந்த Shubman Gill has led the team well. நீ சொன்ன நீ ஒரு பாயிண்ட் சொல்லி இந்த ஆஃப் தி கேம் என்ன சொன்ன, போஸ்ட் மேட்ச் என்ன சொன்ன, லாஸ்ட் மேட்ச்ல ஒரு ஸ்டைலா கமெண்ட் விட்டானே, don't ever write Gujarat off. I agree with you. லாஸ்ட் மேட்ச் எங்கேருந்தோ வந்து வின் பண்ணாங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து ஆர்ஆர் இதே ஆர்ஆர் தான், ஆர்ஆர் மேட்ச் தான். பட் எனக்கு என்னன்னா ஜிடி டீம் எடுத்தனா அவங்க என்ன பண்ண போறாங்க, டீம் காம்பன்சேஷன் சரியா இருந்தா பாரு. சி இந்த வேர்டுலாம் ஸ்விம்மிங் எல்லாம் விட்டுருணும். அவனுக்கு நல்ல வேலை ஃபிட்னஸ் எல்லாம் பார்த்து பண்ண, வேர்டுலாம் வேஸ்ட். அவனா எதுக்கு எடுக்கிறாங்க, உப்புக்கு சப்பானி ஊருக்கு மாங்கட்டான் ஆக்சுவலா. அதெல்லாம் எடுக்கவே விடுது, இந்த உப்புக்கு சப்பானி ஊருக்கு மாங்கட்டலாம். But one man is fighting it out as Shubman Gill as a captain. He wants to prove as a captain because he's got an opportunity. Future நினைச்சுட்டு இருக்கான். ஃபியூச்சர்ல ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா, இந்தியாவை ஏதாவது பண்றதுக்கு, அந்த மாதிரி அவன் அந்த லெவல்ல யோசிச்சுட்டு இருக்கான் சுப்மன் கில். அண்ட் எஸ் சாய் சுதர்ஷன் ஹேஸ் டு ப்ளே ஹிஸ் கேம், ஹிஸ் ரோல் அவன் கரெக்டா பண்ணிட்டு இருக்கான். மேபி மில்லர், ஐ திங்க் ஹிஸ் ஃபிட் நான் கேள்விப்பட்டேன். ஃப்ரம் வாட் லிட்டில் ஐ நோ, மில்லர் வந்தானா the team will be strong. But I still believe Asmatullah Omar Sai is a very key factor for them. அவன் ஆனா நல்லா இருக்கும் உங்களுக்கு. So injury newsல வந்து obviously Vridhiman Saha will be returning, so Saha and Gill will be opening. Number 3க்கு திருப்பி சாய் சுதர்ஷன் வந்துருவாரு. இப்போதைக்கு obviously Vijay Shankar will be at number 4, David Miller at number 5, Rahul Tewatia at 6, Shahrukh Khan 7, and maybe Rashid Khan 8. Ashmatullah Omarza இப்போதைக்கு நியூஸ் ஒன்றும் தெரியல Chika, so we still don't know if he's fully fit. He had an hamstring issue.
if he is fit and if he is firing, he'll probably come back instead of Spencer Johnson பதிலா Ashmathullah Omarzai உள்ள வந்துருவாரு. Then that's a good side. Ashmathullah Omarzai should bat at number 5 and bowl number 3 bowling. He should not bowl in the power play. 6th over and ஆரம்பிக்கணும். He'll be a very good cricketer. Then GT could be a different formation altogether. DCக்கு obviously அவங்களோட injury concerns இருக்கு. Mitchell Marsh last match didn't play, but they found a good talent in that Fraser McGurk. வந்து சூப்பரா ஆடினாரு. So they have him at 3. But their main batter, David Warner, he had a hand injury, actually finger injury, back of the finger அடிபட்டது. Good news is that it's not a fracture. And the scans போய் it wasn't a fracture. Bad news is that he might miss out tomorrow's game because it's still sore in நினைக்கிறேன். They will take a fitness test in the morning to decide whether he's going to play. But if Warner is not there, Chika, do you see DC doing anything? See, if Warner is not there, I think they'll find it difficult. Whether he scores or not, and the Warner's presence is very important. See, ஒரு பயம் வரும், ஆப்போசிஷன் ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு ஃபியர் வரும். ஐயோ வார்னர் அடிச்சானா என்ன ஆகும் அப்படின்னு. எஸ், அந்த ஃப்ரேசர் மெக்கர்க்கு வந்து செமப்பட்டா பாக்கியம் படாட்டி லேகியம் கிரிக்கெட்டர் என்ன. அண்ட் அப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டப்ஸ் இருக்கான். ரிஷப் பந்த் இஸ் இன் ஃபார்ம். ஹோப்பும் நல்லா ஆனா போன மேட்ச். அக்ஷர் பட்டேல் முன்னாடி இருக்கான். பட் எஸ், ஐ டோன்ட் நோ, ஒரு ஃபனி சைடா இருக்கு அவங்களுக்கு. பட் can you compare to GT on paper seem to be a good side. But why can't these guys spring a surprise against GT? Hey, poda, I'm going for DC tomorrow. Unbelievable. சீக்கா இவ்வளவு நாளா ட்ரோல் பண்ணிருந்த டிசி, ஆனாலும் நீங்க நிறைய ஜிடியை ட்ரோல் பண்ண பார்த்தா இல்லையா? I am going for a GT victory, சீக்கா. நீ போ, எனக்கு என்ன prediction பத்தி கவலை இல்ல. நீ it's a question of having the thrill of ஏத்துஃபைங் யூ அண்ட் வேடிப்பாதிஃபைங் யூ. அதுதான் என்னோட thrill. அந்த prediction score போடுங்கப்பா. Prediction score 22-14 with that, சீக்கா. Obviously you and P சரண்டர் பா. நான் எங்க prediction இந்த கேம்க்கே வரலப்பா. என் ஆளை விடுப்பா. நான் இங்க வந்து I'm going to have a lot of fun, but I'm going to talk cricketing. My cricketing point wise, the reason why I want DC to do well is, if DC does well, it will be good for the tournament, nothing else. I want Rishabh Pant to do well. I want him to do well. See, Abhishek Poral, நீ பாரு, நீ சும்மா ஜிடி குதிக்கிறல, நாளைக்கு பாரு, மில்லர் வரட்டும் போட்டோம் கவலை கிடையாது, இவன் வரட்டும் போட்டோம், நீ நாளைக்கு பாரு. அந்த ஃப்ரேசர் மெக காட்டு சுத்துறான், நம்மளுக்கு மேல சுத்துறான், எனக்கு மேல சுத்துறான். அவனுக்கு மாட்டிக்கிச்சு மச்சான், போட்டு கைடி கொடுத்துருவான். போட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டப்ஸுக்கு மாட்டிக்கிச்சுன்னா கைடி கொடுத்துருவான். ரிஷப் பந்த் மாட்டினா கைடி கொடுத்துருவான். அவனுக்கு அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. பீப்புள் அதே மாதிரி பிருத்வி ஷாக்கு மாட்டிச்சுன்னா கைடி கொடுத்துருவான். அந்த பொறையலுக்கு மாட்டிச்சுன்னா கைடி கொடுத்துருவான். டாப் 5 5 பேர்ல எல்லாரும் மாட்டிக்கிச்சுன்னா கைடி கொடுத்துற பேர் புரிஞ்சுக்கோடுங்க. அந்த ஷே ஹோப்பை மட்டும் நீ ஒரு நிந்திக்க மச்சா நாங்களாம் அடிச்சுக்கிறோம் அப்படின்னு. வார்னர் இல்லாம நான் சொல்றேன், வார்னர் இல்லாம நான் பேசலாம். வித்அவுட் வார்னர் நோ டவுட்டிங் ஜிடி இஸ் a day. நான் அப்ப சொல்லும்போது நீங்க கேட்கவே இல்ல, ஜிடி கொஞ்சம் டேஞ்சர் சைடு சீக்கா, உங்களுக்கு வந்து மாட்டினா கொஞ்சம் இதா இருக்கும். பட் having said that, I'll still go for a Gujarat win, Chika. I go for exciting. I believe that team is being led brilliantly. The team வந்து I always back the underdogs number 1, and I always believe in exciting players. In the good straight teams எல்லாம் பிடிக்காது எனக்கு. I want now I'm going to decide it. எல்லா மேட்ச் இன் underdogs தான் நான் பேக் பண்ண போறேன். Only backing the underdogs. It has been a protocol which I've followed in the past. I'm going back to the underdogs are DC. I'm going to back them. நாளைக்கு பார், இந்த ஸ்டப்ஸ் கிப்சன் பூச்சி ஒரு அடிய போறான் ஒண்ணு, அந்த பிரேசம் பார். நம்ம மச்சான் நானே ஸ்டப்ஸ் ஒத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ் பத்தி ஒத்துட்டேன்ல பாரு. I always accept a mistake and go back. அதையாவது ஒத்துக்கிட்டேன்டா. That I agree. அது நான் ஒத்துக்கிறேன். See, I make strong judgmental errors sometimes. I make strong judgment. I'm very. And you're making another one today. Gujarat is going to win. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. I said I'm backing the underdogs. Underdogs not DC. On paper, Gujarat is a better team only. I'm not saying no. No. On paper, DC is a better team, Chika. No, Ani. Gujarat missing. சரியா யூட்டிலைஸ் பண்ணல. இவங்க அக்ஷர் பட்டேல மட்டும் கரெக்டா அப் தி ஆர்டர் அம்சாங்கன்னு வச்சுக்கோ. அக்ஷர் பட்டேல் நம்பர் 5. இவங்க DC can give a run for the money for any team. மறக்காத மச்சான், they have beaten Chennai Super Kings, one of the top teams in the IPL this year, and they have beaten LSG. அது LSG வந்து லோகோ ஷெட் மாதிரி ஆயிடுச்சு. லோகோ ஷெட் LSG லோகோ ஷெட் மாதிரி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க லாக் J 160ல இருக்காங்க. சார் மாத்தணும் அவங்க. அந்த லாக் கைடி விட்டு திருப்பி புது லாக் போட்டதான் உண்டு அவங்களுக்கு, இல்லைன்னா அவங்க காலி அவங்க. ஸோ பட் ஐ ஸ்டில் பிலீவ் தட்
DC can spring a surprise. I don't know what the wicket conditions are, the natures are in Gujarat. அது பத்தி எனக்கு கவலையே கிடையாது. And I want Rishabh Pant to do well. See, that then the tournament becomes exciting. But GT win பண்ணா நீ சொல்ற மாதிரி திரும்பி பார்த்தா 4 பேர் வந்துருவாங்க திடீர்னு. ஓ 4 டீம்ஸ் ஜிடி வின் 7 பண்ணாதான் 4 அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஜிடி வின் பண்ணிட்டோம். எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வின் பண்ண போறாங்க நாளைக்கு. Thanks Chika once again. Guys, before you go, subscribe to our channel Chiki Chika, hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers.